கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெந்தேகோஸ்தே சபையின் சார்பில் உங்களை யாவரையும் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்கு இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி உண்டு. ஆனபடியால் நான் வேகமாய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கடன் செலுத்த உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. வேதம் சொல்லி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. கடந்த 2 நாட்களாக சுத்திகரிப்பு கூடுகள் நாம் தியானித்து வந்தோம். ஆமென். கடந்த புதன்கிழமை, வேளைக்கிழமை, இந்த காலை ஆராதனை எல்லாத்திலும் ஆமென் ஒரு விஷயத்தை வைத்து நாம் தியானித்து வந்தோம். ஹல்லேலூயா. வாசிப்போமாக ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமாக. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. 24 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமே, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். கண்களை மூடுமாக. நல்ல பிதாவே, நாளில் உங்கள் வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அடிமை சில மறைத்து கொள்ளுங்க. நீர் பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமே. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கேட்டோம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அப்போது கடந்த நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஓட்டத்தை குறித்து, பந்தயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, இலக்கை நோக்கி ஓடும்படியாக நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓட்டத்தை குறித்து நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ ஓட்டம்னா என்ன ஓட்டம்னு சொன்னால், நாம் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன ஓட்டம்? ஆவிக்குரிய ஓட்டம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஓடுகிறோம். ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஆவிக்குரிய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆவிக்குரிய பந்தய பொருள் சொன்னால் நித்திய ராஜ்யத்தை சேர்ந்தெடுத்து கொள்ளும்படியாக, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஓட வேண்டும் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. முதல் நாள் அதை தியானித்தோம். நம்ம என்ன செய்யணும்? ஓடுகிற நம்ம இலக்கை நோக்கி ஓட வேண்டும், இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அதன் முன்பாக இந்த இலக்கை நோக்கி ஓடுகிற நம்ம என்ன செய்யணுமா? ஆமென். சரியாய் ஓட வேண்டுமே. ஆனால் ஆமென், தடுத்து நிறுத்தக்கூடிய சில காரியங்கள் உண்டு. தடுத்து நிறுத்தக்கூடிய காரியங்கள், அதில் 2 விஷயத்தில் ஒன்றை முழுவதுமாக தியானித்தோம், மற்றொன்றில் கொஞ்சம் போல் இன்றைக்கு காலையில் தியானித்து நிறுத்தினோம். ஹல்லேலூயா. அது வேகமாய் அந்த மீதிய பகுதிகளை தியானித்து நாம் ஸ்தோத்திரம் அடுத்த பகுதி கடன் செலுத்த அது உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கணித்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நம்ம லக்கை நோக்கி ஓட வேண்டுமே ஆனால் பாரம் குறைக்கப்பட வேண்டும், பாரம் சுமக்கக்கூடாது. ஆமாம், அதான் சொன்னேன். ஸ்தோத்திரம். ஆமாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவங்களையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. அப்பதான் தியானித்தோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? ஆமென். நமக்கு நம்மை நெருக்குகிற பாரங்கள், நம்மை நெருக்குகிற பாரம் இருந்தால் என்ன செய்ய? ஓட முடியுமா? ஓட முடியாது. அப்போ பாரம் அப்படின்னா உலகத்து கவலைகள், உலகத்து பிரச்சனைகள், கடன் பாரங்கள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், பிள்ளைகள் படிப்பை குறித்த கவலைகள், வீடை குறித்து ஆமென், நன்மைகளை குறித்து ஒவ்வொரு பாரங்கள் ஆமென், அது கவலையாய் நம்மை அழுத்தும். இப்படிப்பட்ட கவலை என்கிற பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ அதை இறக்கி வைத்தால் மட்டும்தான் லக்கை நோக்கி ஓடுகிற நம்ம சரியாய் ஓடி செய்ய முடியும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இல்லாமல் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாது. லக்கை நோக்கி ஓட முடியாது. ஓட ஆரம்பிப்போம், பாரமை அமிழ்த்தும். அதான் இல்லை, அதான் காலையில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னது? ஸ்தோத்திரம். நம்ம ஓட ஆரம்பிக்கும் போது என்னது? ஸ்தோத்திரம், பாரம் அமிழ்த்துகிறது. அப்படின்னா இப்போ உதாரணம், ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஜெபிக்க ஏகாகிரதையோடு ஒரு மனமாக ஜெபிக்க முடியாது, ஒரு மனமாக ஜெபிக்க முடியாது. ஏதோ சிந்தைகள் கடந்து வரும். ஜெபிக்க ஆரம்பித்த வேற எண்ணங்கள் நம்மை செய்யும், ஆளுகை செய்யும். இப்போ இந்த கவலை இருப்பதனால ஒழுங்காக ஜெபிக்க முடியாது.
ஆராதிக்க முடியாது. சபையில் வந்தாலும் உட்கார்ந்துருக்கிறது இங்கே, சிந்தை எங்கே இருக்கும், எங்கேயோ போயிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னு கேட்டா, ஸ்தோத்திரம், நாம் இலக்கை நோக்கி ஓட முடியாதபடிக்கு இது உலகத்தில் உள்ள சில பாரங்கள் ஆமென் நம்மை அமிழ்த்தி கொண்டிருப்பதனால தேவ பிள்ளையே அநேகரால கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடியா சபையை பரிசுத்தாவின் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நீங்களும் நானும் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஓடும்போது ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த உலக பாரங்களும் நம்மை அமிழ்த்தாதபடிக்கு எல்லா பாரங்களையும் கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்துக்கொண்டு நாம் ஃப்ரீயா இலக்கை நோக்கி ஓடினால் பந்தயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இரண்டாவதாக தியானித்தோம். ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவது எது? பாவம். பாவத்தை தள்ளிவிட்டு நெருங்கி நிற்கிற பாவம். இன்னைக்கு அநேகரை நெருக்கக்கூடிய பாவங்கள். அல்லேலூயா. ஆமென். அதை ஏசாயா 59:2 வாசித்தோம். ஆமென். நம்மையும் தெய்வத்தையும் பிரிக்கக்கூடியது பாவம். அப்படியாய் பாவங்கள் இலக்கை நோக்கி ஓட முடியாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவத்தை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டு ஆமென் தயவு செய்து ஆமென் இலக்கை நோக்கி ஓடுகிற எல்லா தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமேயானால் பாவத்தை விட்டு ஓட வேண்டும். ஆமென். நம்மை நெருக்கும் பாவம் இல்லைன்னு சொல்லல, வேறு தெளிவாய் சொல்லு, நெருக்குகிற ஹல்லேலூயா நெருங்கி நிற்கிற பாவங்கள். இந்த பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட வேண்டும். நெருக்கி நிற்கிற ஹல்லேலூயா. வர இப்போ ஒரு 100 பேர் கூடி நிற்கிறாங்க, முன்னாடி போனவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அந்த மனுஷனை தள்ளி விட்டுட்டு உள்ள என்ன செய்வோம்? தள்ளி விட்டுட்டு அந்த நெருக்கத்தில் தள்ளி விட்டுட்டு தாண்டி போயிடுவோம். அப்படிதான் இல்லையா? அதே போல தான் நமக்கு முன்பாய் நிற்கிற பல விதமான இச்சைகள், பாவங்கள், காமவிகாரங்கள், வேசித்தனங்கள், வேச்சார எண்ணங்கள், அசுத்தங்கள், உலகத்து ஆசா மாசங்கள், உலகத்துக்குரிய எல்லா விதமான பாவங்களும் என்ன செய்து நம்ம சும்மா இருந்தால் கூட அதை விடாது, நம்மை நெருக்கி கொண்டே இருக்கும். ஆமென். அதை வேணும் சொல்லி அப்படி நெருக்கி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை தள்ளிவிட்டு என்ன செய்ய வேண்டுமா? ஓட வேண்டும். அப்படி ஓடினாதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் ஒன்றை நாம் என்ன செய்யணும்? சிலதை விட வேண்டும். ஆமென். அதே போல பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆவிதமோடு கூட சொல்லக்கூடிய காரியம், சிலதை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சிலதை பிடித்து கொள்ள வேண்டும். சிலதை விட்டாதான் என்ன செய்ய முடியும்? போய் சேர முடியும், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். சிலதை என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆமென் பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சிலதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் லக்கை நோக்கி ஓடுகிற தேவ பிள்ளையை கொஞ்சம் எஃபெக்ட் வைங்க பிரதர், ஒன்றுமே இல்லையே. ஆமென். லக்கை நோக்கி ஓடுகிற நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம், ஓடிக்கொண்டிருக்கிற நம்ம சிலதை பிடித்து கொள்ள வேண்டும். சிலதை. ஹல்லேலூயா. எதுன்னு கேட்டால் வேகமை நிறைய விஷயம் இருக்குது. மிக முக்கியமான பிரசங்கம். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை பாஸ்டர் வாலாக்கவன் தலையாக்குவான்னு சொல்லலை, அப்படி நினைக்கலாம். அது இதுக்குள்ளே வராமல் இருந்தாலும் செல்லும் இடையில. ஹல்லேலூயா. ஆனால் இது முக்கியமான சப்ஜெக்ட். எதுக்கு? கடைசி காலத்தில் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமாக. வேகமாய் ஒரு வாசித்து உற்சாக உதவி செய்யுங்க. ரோமர் 12:2 வாசிக்கும் போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. சத்தமாட்டு ஆமென். அல்லேலூயா. அப்ப லக்கை நோக்கி ஓடுகிற நம்ம அல்லது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற என் அன்பு சகோதரா சகோதரியே, வேதம் சொல்லுகிறது அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் ஆமென் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அல்லேலூயா. மனம் புதிதாக்கப்பட வேண்டும். எதுக்கு? அவன் பிரபஞ்சத்தை ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஒரு மறுரூபம் வேணும். மறுரூபம், ரூபாந்திரம். அல்லேலூயா. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னா நல்ல கோரிக்கை. நான் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம் உண்டு. ஆமென். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்?
பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த ரகசியம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்புன்னு சொன்னா ஆமென், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எங்க இருந்தோம்? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி எங்க இருந்தோம்? பூமியில தான் இருந்தோம். ஆமென். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எதுவா இருந்துச்சு? பூமிக்குரிய எண்ணங்கள், பூமிக்குரியர்கள். பூமியில அடிபொலியாய் ஜீவிக்கணும், பூமியில என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. என்ஜாய் பண்ணி ஜீவிக்கணும், பூமிக்குரியவனாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பூமியில சுகபோகமாய் வாழ வேண்டும். இப்படிதான் நம்முடைய எண்ணமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. பூமிக்குரிய அடுத்த காரியங்கள், பூமிக்குரிய காரியங்களை செய்வதிலே நாட்டம் ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆமென். என்னால் ரட்சிக்கப்பட்ட பின்பு புரிந்து கொள்ள வேண்டிய தேவச்சனமே, ஆமென், ரட்சிக்கப்படுவது முன்பாக உலகத்துக்குள்ள இருந்தோம். அப்ப ரட்சிப்புன்னு சொன்னா உலகத்துக்குள் இருக்கிற நம்மை வெளியே கொண்டு வர ரட்சிப்பு, வெளியே கொண்டு வரதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து நம்ம நடக்காமல், உலகத்துக்குள்ளே உழந்து போகாமல், அவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வர ரட்சிப்பு. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஆமென், இப்போ நம்ம உலகத்துக்குள் வாழ்ந்தாலும் நம்ம உலகத்தோடு ஒத்து இருப்பதில்லை. அப்படிதானே இல்லையா? ஒரு மீனை பாருங்க, மீன் தண்ணிக்குள்ளே தான் ஜீவிக்குது, பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தண்ணிக்குள்ள தான். ஆனாலும் கூட இது அம்மா மாட்ட கேட்டு பாருங்க, என்னைக்காவது மீன் குழம்பு வைக்கும் போது உப்பு போட வைக்கிறீங்களா? சொல்லுங்களா? புரியல நினைக்கிறவங்களுக்கு மனசில் ஆகுதுண்டோ? ஆமென். அப்படிதான் இல்லையா? ஐயா, மீன் பிறந்தது அங்கதான், வளர்ந்தது அங்கதான், அந்த மீனுல உப்பு போடான்னு சொல்லி ஏதாவது நினைக்கிறீங்களா? அது உப்பு தண்ணிக்குள்ள, பயங்கரமான உப்பு தண்ணிக்குள்ள தான் பிறந்து வளர்ந்து அவன் ஜீவிச்சது. ஆனால் ஆமென், அதை குழம்பு வைக்கும்போது கட்டாயம் என்ன வேண்டும்? உப்பு போட்டுதான் ஆக வேண்டும். ஆமென். அப்படி பிறந்து வளர்ந்த மீனுக்கு கூட ஒரு சூடு சொர்ணம் உண்டு. எது? இந்த உலகமாக இருக்கிற உப்பு எனக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி ஆமென் ஒரு வைராக்கியமா ஜீவிக்குது. ஹல்லேலூயா. நம்ம அப்படி கிடையாது, நம்ம அது போல ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. உலகத்துக்குள் வாழ்ந்தாலும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் அல்ல எனக்கு. ஹல்லேலூயா. நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன். நான் பாவத்துக்குள்ளால உலகத்துக்குள்ள வாழ்ந்த என்னை இயேசு தன் சொந்த இரத்தத்தால் என்னை மீட்டுக்கொண்டு உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். அந்த எண்ணம் எப்பவும் இருக்கணும். இன்னைக்கு அநேகர் அந்த எண்ணம் கிடையாது. அவன் வந்த பின்பு அப்படின்னா ரட்சிக்கப்பட்டாச்சு, அவன் சாணி எடுத்தாச்சு, இருந்த பின்பு கூட மீண்டுமா என்ன எண்ணம்? அதே எண்ணம். என்ன எண்ணம்? உலகத்தை போல, உலகத்துக்குள்ள உலக காரியங்கள், உலக ஆஸ்திகள், உலக ஐஸ்வர்யம் அப்படியே தான் நினைச்சிட்டு இருக்கிறமே தவிர பரலோக ராஜ்யத்தை குறித்த எண்ணங்கள் மறந்து போகிறது இன்னைக்கு அநேகருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய யாத்திரை நித்தியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், பரலோக ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேங்கிற எண்ணம் எத்தனை இருக்குது? யோசித்து பாருங்க. ஆமென். போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா ஒரு 15 நிமிஷம் ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள், 15 நிமிஷம் ஜெபிக்கிறீங்க, அதுல எத்தனை குறிப்புகள் எதற்காக ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டா ஆமென் 99% எதுக்கு? உலக காரியத்துக்கு வேண்டுதான். வேலை வேணும், நல்ல திருமணம் வேணும், அதிலும் எலுமிச்சம்பழம் போல பெண்ணு வேணும், அது படித்த வேணும், அடுத்தது ஆமென் கார் வேணும், வீடு வேணும், பஸ் வேணும், சைக்கிள் வேணும், இப்படியே உலகத்துக்கே ஜெபம் பண்ணிட்டு ஆமென் இயேசு நாம நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை % பரலோகத்துக்கு ஜெபம் பண்ணோம்? ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவப்பிள்ளை ஒரு ஆவிக்குரிய அப்படி அல்ல. ஆவிக்குரிய ஜெபத்தில் அதிகபட்சமாக வரப்போகிற, பெற்றுக்கொள்ள போகிற பந்தய பொருளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், உங்களுக்கு வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, மனவாட்டியை என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்க தேவராஜ்யத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களை குறித்து நீங்க ஜெபித்தால், அவன் வேதம் சொல்றது, காலையில் சொன்ன அந்த வசனத்தை மத்தேயு சுவிசேஷம் 6:33 சொல்லப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் முழங்கால் நின்று வந்து போராடி ஜெபித்து உபவாசம் 40 நாள் கடந்து போராடி ஜெபம் பண்ணுன இவைகள் எல்லாம். புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். எதுக்கு ஜெபிக்கணுமோ ஜெபிக்க மாட்டோம், அது தேவையில்லாதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பிரதர், இவையெல்லாம் கூட கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு தகுதியுள்ளா இருப்பேன்னு சொன்னா எனக்கு இந்த பூமியில என்ன தேவையோ எல்லாவற்றையும் தெய்வம் நேர்த்தியாய் தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப மத்தேயு சுவிசேஷம் 6 இயேசு சொல்லி இருக்கிறாரு, காக்கையை பாருங்க. ஆமென் சொன்னது இல்லையா? ஆமென். அப்போ எல்லாவற்றையும் போஷிக்கிறவர் நம்மை நிச்சயம் போஷிப்பார், போஷிக்க மாட்டாரா? நடத்துவார். ஹல்லேலூயா. ஆனால்
நம்முடைய முக்கியமான ஓட்டம் என்னன்னு கேட்டா பரலோக ராஜ்யத்தை குறித்து, நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன சொல்லப்படுகிறது? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் ஆமென், நம்ம முதல்ல மனம் திரும்புதல், ரூபாந்திரம், மறுமாக்கப்படுதல். அப்படின்னா மறுமாக்கப்படுதல் சொன்னா, பிரதர் நான் இப்ப என்ன செய்திருக்கிறேன்? ஆமென், பூமியில் இருக்கிறேன், பூமிக்குரிய சுபாவம், பூமிக்குரிய ஸ்டைல், பூமிக்குரிய பேச்சு, இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்கிறேன்? இப்போ அதை மாற்றுகிறேன். எங்க மாற்றுகிறோம்? பரலோகத்துக்குரியவனாய் மாற்றுகிறோம். புரிஞ்சா இல்லையா? ஆமென். பூமிக்குரியவன் அப்படின்னா ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்ன என்ன செய்ய, உடனே மீசையை முறுக்கிட்டு உன்னை விடுவேனா? உன்னையும் தெரியும், உங்கள் தாத்தாயும் தெரியும், உன்னை விட மாட்டேன். நான் யாரும் தெரியுமா? எங்கள் அப்பா போலீஸு, எங்கள் மாமா ஏட்டுன்னு சொல்லி என்ன செய்வோம்? இப்படி காலரை தூக்கி விடுவோம். அப்படிதான் இல்லை, நீங்கள் அப்படி நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயோ, நீ இருக்கிற இருப்பா தான் எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதான் இல்லையா? அப்போ ரட்சிக்கப்படுறது முன்பாக ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நினைச்சுவோம், நம்ம வீரத்தை வெளிப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்னால் மறுமாக்கப்படுகிற மனுஷன் ஆமென் என்ன செய்வான்? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வறுமையானால் என்ன செய்வான்? இயேசு சொன்னாரு, மறுகணத்தை காட்டி கொடுக்க வேண்டும், மறுகணத்தை காட்டி கொடுக்க வேண்டும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக வேண்டி, உங்களை அவமானப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யணுமாம்? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். திருப்பி போய் சண்டை பிடிக்க அல்ல, திருப்பி ஒன்று ஊர் எங்க, அட்ரஸ் எங்க, ஃபோன் நம்பர் தான் கேட்டு சண்டை பிடிப்பதல்ல. ஆமென், ஸ்தோத்திர. மறுகணத்தை காட்டி கொடுக்க வேண்டும். அதான் மறுபத்துக்கள் அடையாளம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல டைம் இல்லை, ஆனபடி அதே பிள்ளைகளே. அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படிதான் மாற்றம் அறந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். வாசிங்க ஒரு வசனத்தை வேகமாய். 1 கொரிந்தியர் 1:2 வாசிப்போமாக. 1 கொரிந்தியர் 1:2. ஸ்தோத்திரம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு தான் இந்த ரூபாந்திரம், மறுரூபம். நல்ல கவனிக்கணும். எதுக்கு? சபைக்கு தான். சுவிசேஷ கூட்டத்தில் இது இப்படி பரிசுத்தத்துக்கு இப்படி மறுரூபத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதே போல பாரம்பரிய சபையிலும் பரிசுத்தத்தை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீ பரிசுத்தமானா என்ன, நீ பரலோகத்துக்கு போனா என்ன, நீ கல்லுஷா போனா என்ன, நெவர் மைண்ட், வந்தா போதும் நீங்க. ஹல்லேலூயா. என்னால் ஆவிக்குரிய சபை ஏன் இதை குறித்து அழுத்தம் திருத்தமாய் சொல்லுதுன்னு கேட்டா, ஆமென், எப்படியாவது பரலோகத்தில் ஒன்று சேர்த்து விட வேண்டும் எல்லாரையும். ஹல்லேலூயா. எப்படியாவது, ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நித்திய ராஜ்யம் நமக்கு இருக்குது, அங்க போய் சேரப்பட வேண்டும் என்பதற்கு வேண்டி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டி சபை ஆயத்தமாக வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனபடியால் தான் இந்த சபைகள் எல்லாம் பிரயாசப்படுவது இதுக்கு வேண்டி. ஹல்லேலூயா, ஆமென். இதே போல தான் கொரிந்தி சபைக்கும் பவுல் எழுதுகிறார். வாசிங்க மீண்டுமாய் 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், ஆமென், புரிந்து கொள்ளுங்க. சபையில் என்னது? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. ஹல்லேலூயா. அப்ப சபையில கவனிக்க வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறவங்க தான் எங்க இருப்பாங்க? சொல்லுங்களா? சபைக்குள்ள. சபையுடைய முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா, களையை வெட்டி, ஆமென், என்ன செய்யணும்? களையை வெட்டி, ஆமென், கொம்பை நறுக்கி சுத்தி என்ன செய்யணும்? மண்ணெல்லாம் எடுத்து அதில் உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி சரியா கனி கொடுக்கிறவுல கொண்டு வரதான் சபைக்கு வேலை. ஹல்லேலூயா. அப்ப சபையுடைய வேலை என்னது? அவன் ஒரு மனுஷனை ஆவிக்குரியவனாக்கி பாவியை பரிசுத்தவானாக்கி, ஆமென், அவனை நாளுக்கு நாள் மறுரூபமாக்கப்பட்டவனாய் மாற்றி, அவன் உலகத்தையே நோக்கி கொண்டிருக்கிறவன், பூமியை நோக்கி கொண்டிருக்கிறவனை ஒரு தலைவர் தட்டு கொடுத்து பரலோகத்தை பாருன்னு சொல்லுவதான் சபைக்கு வேலை. சத்தம் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உலகம், பூமி, ஆமென். அப்ப சபை என்ன செய்து அவனை பரிசுத்தமாக்குது. எப்போ? இப்படி இருந்த பரலோகத்துக்கு போக முடியாது, நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சபை என்ன செய்து அழுத்தம் திருத்தமாய் அந்த மனுஷனுடைய வழியை போதித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதான் கொரிந்தி சபையில் அவர் சொல்லுகிறாரு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் இருக்கிற சபை. ஆமென்.
ஏன்னு கேட்டா ஸ்தோத்திரம், பரிசுத்தம் இல்லாம ஒருவரும் தரிசிக்க முடியாது ஏசப்பாவை. பரிசுத்தம் இல்லாம ஆமென் எந்த மனுஷன், நீங்க தானம் தர்மம் செய்யலாம், புண்ணியங்கள் செய்யலாம், ஆமென் உங்க ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஆமென் உங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் ஆமென் தரித்திர கொடுக்கலாம். ஆனாலும் கூட ரட்சிப்பு இல்லாமல் மறுரூபம் ஆக்கப்படாமல் நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்கப்பட்டாதான் பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கடையில் நிறைய சப்ஜெக்ட் உண்டு, டைம் இல்லை. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஏன்னா அடுத்த சைரன் எப்போ ஒழிக்கும் தெரியாது, அது முன்ன விஷயத்தை முடிச்சிருவோம். ஆமென். அடுத்த வாசிங்க, வெளிப்படுத்த விசேஷம். ஏன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? பரிசுத்தத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் சபை கொடுக்கிறது? ஆமென். ஸ்தோத்திரம். வேகமாக வாசிங்க, வெளிப்படுத்த விஷயம் திருப்பிக் கொள்ளுங்க. 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். ஆமென். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. ஆமென். இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இனி கொஞ்சம் காதல் தொடர்ச்சி கேளுங்க, வேகமா சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கவனிங்க, முக்கியமான சப்ஜெக்ட். ஹல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் இந்த பாஸ்டர் வேற வேலையே இல்லையா? பரிசுத்த கத்துகிறாருன்னு கேட்டா வாசித்தீங்க இல்லையா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. என்ன உயிர்த்தெழுதல் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா ஆமென், ஏசப்பா வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிருந்தா என்ன நடக்குமான்னு கேட்டா நம்மளும் எழும்புவோம். நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆமென். நாம எழும்புவோம். அடுத்த வசனம் வாசிக்கும் போது ஆமென் சொல்லப்படுகிறது, உயிரோடு இருக்கிற ஆமென் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக. ஹல்லேலூயா. 2வது யாரு? உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக. அப்போ காவல் சத்தம் தொனிக்கும் போது ஆமென், காது கேட்டுக்க இல்லையா? ஹல்லேலூயா. பாஸ்டர் நைட்டு பகல் ஒரே சத்தம். ஹல்லேலூயா. மிசைல் சத்தம் பாஸ்டர். ஹல்லேலூயா. நீங்க அதெல்லாம் ஆமென். ஏன்னா இப்போ அந்த சத்தத்தை கவனித்து இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கிடையில காவல் சத்தம் தொனிக்க வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் சிலிண்டர் உருட்டினாலும் ஒரு பயம், சிலிண்டர் உருட்டினாலும் டக்கு டக்குன்னு சவுண்டு, பயம். ஹல்லேலூயா. நீ அப்படிதான் மத்தியானம் எங்கள் பிள்ளைங்க சவுண்டு போட்டாங்க. ஹல்லேலூயா. டோர் அடைச்சாலும் பயம். ஹல்லேலூயா. பக்கத்து மத்தியானம் ஒரு வண்டியில் டோர் அடைச்ச உடனே ஐயோ போட்டுட்டான் ஒருத்தன் சொல்றான். ஹல்லேலூயா. பக்கத்து டோர் தான் அடைச்சாங்க. இப்போ எல்லாரும் ஒரே பயம், மிசைல் வந்துச்சோ அவன் குண்டை போட்டுறான்னு சொல்லி ஒரே பயம். ஹல்லேலூயா. தயவு செய்து பெரிய சவுண்ட் இல்லாதபடிக்கு டோரோட அடைச்சி பழகி கொள்ளுங்கள். ஆமென். என்ன பக்கத்தில் ஹார்ட் அட்டாக் கேஸ் இருந்தால் போயிடும். ஆமென். எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க. புரிந்து கொண்ட பிள்ளையே அப்படியா இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் காதுகளை என்ன கவனமாய் செவி சாய்த்து கொண்டிருக்கிறோம். எங்க பாம்பு வெடிக்குது, எங்க சவுண்டு கேட்குது, எங்க சைரன் ஒலிக்குதுன்னு சொல்லி கவனமாய் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. ஆமென். பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதே போல கவனமாய் இருக்க வேண்டும். எதுக்கு வேண்டி? காகல சத்தம் துனியை கேட்கும்படியாக. ஹல்லேலூயா. சத்தம் கேட்டவுடனே செய்வோம், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்தமாய் இருக்கிறவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்ப வெளிப்படை விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்ப வெளிப்படை விசேஷம் 20:6 மீண்டும் வாசிங்க. ஆமென்.
முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். புரிஞ்சா இல்லையா? அப்ப காவல சத்தம் தொனித்த உடனே என்ன செய்ய, நம்ம எழும்புறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லாம போகிற தவறு காரியம். அல்லேலூயா, ஆமென். புரிஞ்சா இல்லையா? இப்போ மெசேல் சவுண்டு எல்லாரும் கேட்கும். மெசேல் சவுண்டு எல்லாருக்கும், குண்டு வெடிக்கிற எல்லாரும் கேட்குதா கேட்க இல்லையா? கேட்குது. சைரன் ஒலி கேட்குதா இல்லையா? கேட்குது. என்ன ஒரு ரகசியம் சொல்றேன், அந்த சவுண்டு எல்லாரும் கேட்காது. ஹலோ, நாங்க சபைக்குள்ள இருந்தோம் பாஸ்டர், எங்களுக்கு கேட்கல. கேட்காது உனக்கு. ஆமென். யாரு கேட்கும்? பரிசுத்தவான் மட்டும் தான் கேட்கும். எழுதியிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தவான் மட்டும் தான் சத்தம் கேட்கும், இல்லாதவங்கள கேட்காது, கேட்காது. ஹல்லேலூயா. அப்போ அவன் அந்த காகல சத்தம் கேட்க வேண்டுமே, ஆனால் நாம் பரிசுத்தமான ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தமான ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமான ஜீவிக்காம இருந்தா வீட்டுக்கார கிச்சன்ல போய் பார்த்தா இந்த அம்மாவை காணாது. எங்க போச்சு? பரிசுத்தவான் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. அல்லேலூயா, ஆமென். தாய் மகனை பெட்ரூம்ல பார்க்க போனா பையன் இல்லை. எங்க போனா? பரிசுத்தமா வாழ்ந்தான், போயிட்டான். ஆமென். அப்போதான் படபட அடிக்கும். ஐயோ, நானும் விட்டேன் இல்லையே சினிமாவை, நானும் விட்டேன் இல்லையே சீரியலை, பிடிச்சு வச்சிருந்தேன், மாட்டிக்கிட்டேன். அல்லேலூயா, ஆமென். நடக்கப்பட சொல்றேங்க. இப்படி அநேகர் அந்த நாட்கள் ஐயோ ஐயோ பதற போற வேண்டிய சூழ்நிலை வராமல் இருக்கணும்னு சொன்னா இன்றைக்கு விட வேண்டி விட்டுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள் தேவ சபையே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்போ பரிசுத்தமாய் இருந்தா தான் காகல சத்தம் தொனிக்கும் போது என்ன செய்யும்? காதுல கேட்க எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்போ என்ன கேட்கணும்? காகல சத்தம் கேட்கப்பட வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எந்த நேரமும் அந்த வாஞ்ச பரலோக ராஜ்யம் இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்கிற ஒரு தாகம் வாஞ்சியோடு இருந்தா தான் பரலோகத்துக்கு அந்த காகல சத்தம் தொனி கேட்கும் போது கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க அடுத்த 20ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேகமாய் ஆமென். வாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம். அல்லேலூயா. 70க்கோ 80க்கோ போடுற கணக்கை பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கர கணக்கு. இப்போ அல்லேலூயா. எத்தனைக்கு? 70ல 80 வருஷம் தான் பூமியில். அதுலயும் ஆமென். சிலது 30 தான் பாக்கி இருக்கும், சில 20 தான் பாக்கி இருக்கும், சில 10 தான் பாக்கி இருக்கும். கர்த்தர் கிருபையால் இறங்கினா மட்டும்தான். புரியல உங்களுக்கு? அப்படிதான் இல்லையா? புரிஞ்சா இல்லையா? பைபிள் சொல்ல 70ல 80 வருஷம் தான் நமக்கு ஆயுசு நாட்கள் சொல்லப்படுது. அல்லேலூயா, ஆமென். இப்போ 40 வயசாச்சு, மீதி எத்தனை வருஷம் உண்டு சொல்லுங்களா? 80 போடுங்க, மீதி எத்தனை வயசு? 40. பாதி ஆயிடுச்சு அப்போ. அல்லேலூயா, ஆமென். அப்ப 80 உள்ள ஆளுக்கு இப்போ 50 ஆச்சு. இப்போ எத்தனை உண்டு? பாக்கி 30 உண்டு. அல்லேலூயா. அப்போ ஏகദേശம் பாதியை தாண்டிட்ட, நம்ம முக்காலத்தையும் வந்துட்டோம், நம்ம கிருபையால் தான். அல்லேலூயா. புரிந்து கொள் தேவ பிள்ளையே. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எங்க போயிட்டு இருக்கிறோம்? முடிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம், உலகத்தின் முடிவை நோக்கி. ஹல்லேலூயா. என்னால் கிறிஸ்துவோடு கூட ஆமென் ஆளுகைக்கு ஆரம்பத்துக்காய் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அப்படி ஸ்தோத்திரம். முதலாம் உயிர்த்தெழுதல் எழும்புறவங்களுக்கு என்ன இல்லை? இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் அப்படின்னா நம்ம விசுவாசிகள். நம்ம தான் இல்லையா? நம்ம தான் இல்லையா? அப்ப நம்ம சொல்ல இல்லையா? நம்ம பார்த்தா நம்ம சொல்லாம இல்லையா? சொல்ல இல்லையா? தைரியம் தானே. அப்போ நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவோம். அல்லேலூயா. அப்ப 80 பெருசா 1000 பெருசா? 80ல பாதி போனது உண்டு, நிறைய 3/4 போனது உண்டு, 30 பாக்கி இருக்கு, 40 பாக்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பிரதர் இனி 40 மிச்சம் இருக்குது. இது 40 பெருசா 1000 பெருசா? அப்படிதான் இல்லையா? அப்ப 1000க்கு வேண்டி வாழணுமா 40க்கு வேண்டி வாழணுமா? சந்தோஷம் தானே? அப்ப இன்சூரன்ஸ் போடாதுங்க. அல்லேலூயா, ஆமென். லைஃப் இன்சூரன்ஸ் நோ யூஸ். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தா நீங்க பாக்கியவான். எங்க? கிறிஸ்துவோடு கூட 1000 இயர் லைஃப் அங்க இருக்குது. புரிஞ்சா இல்லையா? 1000 வருஷம் லைஃப் அங்க இருக்குது. ஹல்லேலூயா. அதுல இன்சூரன்ஸ் பண்ணி வைங்க. ஆமென். அப்படி பண்ணுனா நிச்சயமாக கிறிஸ்துவோடு கூட ஒரு நாள் நாம் வாழுவோம். ஹல்லேலூயா,
ஆமென். அப்போ அதுக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அப்ப இரண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. கேட்டுக்கொள்ளுங்க, இரண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. 11, 12, 13, 14, 15 வாசிக்க போறோம். பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா. இப்போ இதை சொல்லிட்டு நான் போகிறேன். புரியாது நிறைய பேருக்கு இந்த வெளிப்படை விசேஷம் ஈஸியானும் புரியாது. அல்லேலூயா. ஆமென். 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவன் முன்பாக நிற்க கண்டேன். அது சொல்ல புதிய வானம் புதிய பூமி, பழையதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் எரெக்ட் ஆயிடுச்சு, மாறி போச்சு. அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் மரித்தோராகிய சிறியவரையும் பெரியவரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது யாரில் சொல்றது? யோவான் கண்டு தரிசனம் சொல்றார், நடக்கப்போற சம்பவத்தை சொல்லுகிறார். ஆமென். சோத்திரம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஆமென் சொல்லுங்க. இனி எல்லாம் கவனம் கேளுங்க. அல்லேலூயா. என்ன தோணுச்சு? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம் என்னும் வேறு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப யாருக்கு நியாய தீர்ப்பு? ஆமென். யார் நியாய தீர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம். நான் அதான் 20ஆம் அதிகாரம் வீட்டில் வாசிங்க. ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, பூமியில் 4 திசைகளும் இருந்து ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்கள் யுத்தத்திற்கு கூட்டிக் கொண்டு கொள்ளும்படி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணத்தலையா இருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினி கந்தவுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திரளான ஜனங்கள் எங்க போனாங்களா? எங்க போனாங்களா? ஆமென். பாருங்க 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய புரிஞ்சா இல்லையா? இடமாகிய எந்த இடம்? சாத்தான் எந்த இடம்? நரகம். அல்லேலூயா. பாருங்க, இடமாகிய அக்னியும் கந்தகுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நரகம், அக்னி, கந்தகம், கடல். அங்க இரவும் பகலும் வேதனையா? இரவும் பகலும் வேதனைப்படுவார்கள். யாரு? ஜீவ புஸ்தகத்தில் பேரிடப்படாதவர்கள். எல்லாம் கவனிக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த அக்னி கந்தம் நிறைந்த கடல்ல ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவார்களாம். அவ்வளவு தூரம் வேதனை உள்ளதான் நரகம். அல்லேலூயா. ஆனால் ஜீவபுஸ்தகத்தில் பேரிடப்பட்டால் நம்ம தப்பித்துக் கொள்ளுவோம். கடைசி சொல்றேன், நம்ம கேளுங்க. அல்லேலூயா. என்னால் புரிந்து கொள்ளுங்க. அப்படி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை ஒரே அடியா எங்க தள்ளப்படும்? நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. யாரு? ஆமென். ரட்சிக்கப்படாதவர்கள், ஜீவபுஸ்தகத்தில் பேரிடப்படாதவர்கள். நீங்க அப்படின்னா வாசிங்க. 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்கா இல்லையா? கை தூங்க. எத்தனை பேர் இருக்குது? கை தூக்க இல்லை. ஜீவபுஸ்தக பேர் நல்ல தூங்கலாம். என்ன பயம்? ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்டால் நல்ல தூக்குவோம். நம்ம இருக்கா இல்லையா? ரேஷன் கார்டு எத்தனை இருக்குது? கை தூக்குவோம். நம்ம பாஸ்போர்ட் இருக்குதா? பாஸ்டர், பாஸ்போர்ட்லாம் வர முடியுமா நம்மளை? அல்லேலூயா. இமிகிரேஷன் காரன் பிடிச்சி கரைக்க விட மாட்டான். அது எங்கள்கிட்ட இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன், ஆதார் கார்டில் பேர் இருக்கா? பேர் இருக்குது. பாஸ்போர்ட்டில் பேர் இருக்குதா? இருக்குது பாஸ்டர். ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்குதா? ஆமென் சொல்லுங்க. இத்தனை கை தூங்க. இத்தனை கை இருக்குது. ஆமென். ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருக்கிறவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஜீவபுஸ்தகத்தில் பேர் இருந்தா எங்க போக முடியாது?
எங்கே போக முடியாது சொல்லுங்களா? பரலோகத்துக்கா? நரகத்துக்கு. ஹல்லேலூயா. தெளிவாக இருக்குதுங்க, பரவாயில்ல. ஆமென். உங்களுக்கு பாசம் இருப்பதனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கிறதுனால நிச்சயமாட்டு எங்கே போக முடியாது, நமக்கு நரகத்துக்கு போக முடியாது. ஆனால் ஒரு சம்பவம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவங்க டைரக்ட் எங்கே போயிடுவாங்களாம்? நரகத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? நியாய தீர்ப்பு இல்லை. நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு அவன் டைரக்ட் லைசன்ஸ் கொடுத்துருவாரு. எங்க நேரே நரக தள்ளப்படுவார்கள். ரட்சிக்கப்படாதவங்க, ஸ்நானம் எடுக்காதவங்க, அவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, பரிசுத்தமாய் வாழாதவர்கள், ஜீவஸ்த பேர் இல்லாம இருந்தா பிரதர் சிஸ்டர் கேட்டீங்களா, டைரக்ட் நரகத்துக்கு. யாரும் தடை பண்ண மாட்டாங்க. ஓகே, விசாலமான பாதை வழியா நரகத்துக்கு போவாங்களாம். ஹல்லேலூயா. என்னால் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. என்ன யாருக்கு நியாய தீர்ப்புன்னு கேட்டா, ஐயோ கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி ராத்திரி பகல கூப்பிடுறோம் இல்லையா, நம்ம ஆளுக்கு தான் நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை, வேகமாக டைம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. வாசிங்க வெளிப்படை விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12 வாசிங்க வேகமாய். 12. தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஆமென். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. பாருங்க, யோவான் கண்ட தரிசனம் சொல்லப்படுகிறாரு. பெரியவரை சிறியவர், மரித்தவராயிருந்த பெரியவரை சிறியவரையும் ஆமென் எங்க கண்ட தேவன் முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் ரெக்கார்டு இருக்குது பிரதர். ஹல்லேலூயா. இங்க ரேஷன்ல பேர்லயே பரவாயில்லை, அங்க ரெக்கார்டு இருக்குது. ரெக்கார்டு இருக்குது. ஹல்லேலூயா. என்ன ரெக்கார்டுன்னு கேட்டா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஜீவபுஸ்தகத்தில் ஜீவபுஸ்தகத்தின் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொன்று செய்கிறதையும் அங்க நோட் பண்றதுக்கு யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? நமக்காய் நியமிக்கப்பட்ட தூதன் எழுதி கொண்டே இருக்கிறான். ஆமென். டீ கடைக்கு போனாலும் எழுதுமா, இந்நாள் டீ கடைக்கு போகிறான், 4:10 போகிறான். ஆமென். அங்கே போய் ஒரு டீயை ₹1 கொடுத்து வாங்கினான், குடித்தான், திரும்பி பார்த்தான், எழுதுவது பேர். ஹல்லேலூயா. ஆமென். கண்கள் ஈச்சை வந்துச்சு, நோட். புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா. செய்கிற ஒவ்வொன்றையும் அங்கே எழுதி வைத்து கொண்டே இருக்கிறாங்க. எல்லாம் எழுதி வைப்பாங்க, எல்லாம் எழுதி வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியாட்டு போன உடனே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். பேர் கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுவாங்க? லாசரே ஓடிவா. வந்தாச்சு. ஹல்லேலூயா. ஒன்று சொல்லுவார் தூதர், லாசரு புக்கு கொண்டு வருவார். வந்தோடனே திறக்கும் போது ஹல்லேலூயா, லாசரு என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ அன்று முதல் புரட்டப்படும். ஆமென். 2000 ஸ்தோத்திரம் 16ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டார். அன்று முதல் டக்கு டக்குன்னு திறப்பார் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் போனோம், எந்த சைத்தெல்லாம் பார்த்தோம், அங்கே அன்னைக்கு இருக்கும். இன்னும் மறந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. அன்னை எல்லாம் ஞாபகம் வரும், எல்லாம் ஞாபகம் வரும். நிச்சயம் சொல்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் எல்லாம் மறந்து இருக்கலாம். ஐயோ பாஸ்டர் ஞாபகமே இல்லை, அன்னைக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அப்போ கவனித்துக்கொள்ள தேவ பிள்ளையை ஜோக்கு சொல்லல. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் நன்மைகளும் தீமைகளும் அங்கே எழுதப்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. எழுதப்பட்டு நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அப்போ நம்ம செய்த தீமைக்கு தக்கதாகவும் நன்மைக்கு தக்கதாகவும் பலன் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆமென் வேதம் சொல்கிறது. வெளிப்படை விசேஷம் 21 வாசிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. வாசிங்க 22:10 நினைக்க வேகமாய். ஸ்தோத்திரம். ஆமென். 11. அநியாயம் செய்கிறவன் இனியும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இனியும் அசுத்தமாகட்டும், நீதி உள்ளவர் இனியும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும். இதோ சத்தமாட்டு வாசிங்க. எல்லாம் பைபிள் எடுத்து வாசிங்களாம். என்னத்தங்க வேகமாய் முடிக்க போறேன். வேகமாய் வாசிங்க. 12ஆம் வசனம் 12 22 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. யாரு கூட வருதா? அவரோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ மறக்க கூடாது. ராத்திரி தட்டி எழுப்பினா கூட சொல்லணும், என்னது? எங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு. ஹல்லேலூயா. அப்ப நான் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் அங்க நோட் பண்ணப்படுகிறது, ரெக்கார்டு உண்டு. ஹல்லேலூயா. உலகத்துல எல்லா டேட்டாக்களும் என்னது? உடைக்கிறாங்க, அழிக்கிறாங்க. என்னால் அங்க அந்த டேட்டா ஒரு நாளும் அழியாது. புரிஞ்சா இல்லையா பிரதர்? ஹல்லேலூயா. நீ பாருங்க, நம்ம டேட்டாக்கள் எல்லாம் உலகத்தில் பதிச்சு வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க.
நீங்கள் நினைப்பீங்க எனக்கு ரெக்கார்டு எப்படி எங்கே பதிக்கப்படும், எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், பூமியில் இருக்கிற சாதா மனுஷனு எல்லா மனுஷன் டேட்டாக்களை பதிச்சு வச்சுக்கிறான். ஆமென். எப்போ பிறந்தீங்க, எப்போ வளர்ந்தீங்க, எப்போ திருமணம் பண்ணீங்க, எல்லாம் இருக்குது. நம்மளுக்கு எல்லா டேட்டாக்களும் இருக்குது. அதிலும் இப்போ ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் செக்கப் பண்ணால் டேட்டா ஒன்று அங்கே பதியும். ஹல்லேலூயா. எங்கே பதியும்? ஆமென், அங்கே பதியும். ஹல்லேலூயா. அப்போ எல்லா டேட்டாக்களும் இன்னைக்கு மனுஷனுடைய டேட்டாக்களை கலெக்ட் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ இத்தனை கோடி ஜனங்களுடைய டேட்டாக்களை மனுஷன் பதிச்சு வைக்க முடியும் சொன்னா சர்வவல்லமையுள்ள தேவன், ஹல்லேலூயா, நம்முடைய டேட்டாக்களை வைக்காம இருப்பாரா? அதுதான் புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஹல்லேலூயா. அது திறக்கப்படும் போது தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொன்றா காட்டி தருவார். ஸ்கிரீனில் சினிமா பார்த்த போல பார்த்துட்டே இருப்போம். இப்படி எல்லாம் பண்ணமா சொல்லுவார், இத்தனை தப்பு பண்ணியிருக்கிற. அப்போதுதான் நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நன்மை செய்து பரிசுத்தமாய் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அப்போது அதற்குரிய பலன் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்தது அது இல்லாதபடிக்கு பாவம் செய்து மன்னிப்பு கேட்டு விழுந்து எழும்பி இருந்தா அதுக்கு தக்க பலன் அங்க கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அவனுக்கு கிரியைக்கு தக்க பலன் அங்க கொடுக்கப்படும். அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க, ஸ்தோத்திரம். நான் எப்படி பரிசுத்தமாய் வாழுகிறேனோ அதுக்கு தக்கதான பலன் நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்புறம் நரகம் கிடையாது. நரகம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நரகத்துக்குள்ள போயிட்டாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பிரவர்த்திகள் சரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். தயவு செய்து. ஆனால் இருக்கிற நமக்கு இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன தெரியுமா? பேர் அழிக்கப்படும். அந்த நிலைமைக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பியாச்சு, ஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, இது எப்படியே வாழ்ந்து இருக்கான்னு சொன்னா, ஆமென், ஒரு வருஷம் உண்டு. ஆமென். ஆவியானவர் என்ன செய்றாரு? துக்கப்படும்படி வாழக்கூடாது. அல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அப்ப என்னைக்கு ஆண்டவர் மனுஷனோடு போராடி கொண்டிருக்கிறவர் அல்ல, என்னைக்கு போராட மாட்டார். அப்ப சொல்லுவார், எப்பா நீ ரட்சியோட உண்மைதான், அபிஷேகோட உண்மைதான், என்னைக்கு வேதனைப்படுத்தாதன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சொல்லுண்டு, சொல்லிப்பாரு தள்ளிப்பாரு தள்ளிக்கலா, அப்படிதான் சொல்லுங்களேன். ஐயோ இருக்கிற பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சொல்லிப்பாரு தள்ளிப்பாரு தள்ளிக்கல. ஹல்லேலூயா. அதே போலதான் சொல்லி பார்ப்பாரு, ரெண்டு சாத்து தள்ளி பார்ப்பாரு, சரிபடலையா ஒதுக்கி வைப்பார், அங்கே இருந்து கேப்பா, நீ என்னையும் மனம் திரும்பி அன்னை வந்தா போதும். ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்பாம செத்து போனா போச்சு, ஜீவஸ்து பேரு கட்டு செய்யப்படும், கிறுக்கப்படும். ஹல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? அதே பிள்ளையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஸ்தோத்திரம் ரட்சியப்பட்டு ஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சா எங்க போகலாம்? பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. ஆமென். புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு முன்பாக 7 ஆண்டு, உங்களுக்கு தெரியும், 7 ஆண்டு விருந்து நடைபெறும். 1000 வருஷ அரசாட்சி இயேசுவோடு கூட பூமியில் வாழ்வோம். அதன் பின்புதான் என்ன சம்பவிக்குது? நியாய தீர்ப்பு நடக்கிறது. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு பின்பாக இங்க போறோம் நம்ம பரலோகத்தில் காலாகாலமாய் இயேசுவா இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருக்கிற கிறிஸ்துவோடு கூட காலகாலமாய் அங்கே நம்ம வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. புரிஞ்சா? இதான் விஷயம். ஈஸியான மேட்டர். ஹல்லேலூயா. என்ன அதுக்கு பிரயாசப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பிரயாசப்பட வேண்டிய பிள்ளைகளே எல்லாரும் நீங்க அதுக்கு வேண்டி பிரயாசப்பட்டால் நிச்சயமாவே இயேசு உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி நாட்கள் எல்லாரும் ஆமென் ஆமென் தயவு செய்து ஆண்டவரே என் பேர் ஜீவஸ் எழுதுங்கப்பான்னு கேட்டுருங்க. கையும் காலம் பிடிச்சாவது எழுத வச்சிருங்க. அல்லேலூயா. எதை விடணுமோ விட்டு ஆமென் ஜீவஸ் பேர் எழுத ஆமென் வைத்திருங்க. ஆமென். பேர் எழுதப்பட்டு எங்கேயாவது எடாகூடம் பண்ணி ஆமென் பேர் கிறுக்கப்பட்டிருந்தா மீண்டுமாய் போய் காலை விழுந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆமென். தாவீது விழுந்தது போல பாவியான மனுஷன் கிருபையா இருன்னு சொல்லி தாவீதை போல அவன் வஸ்திரத்தை கீறிக்கொண்டு சாம்பல்ல படுத்துக்கொண்டு ஆமென் கூப்பிடுங்க, என் மேல கிருபையாயிரும்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. ஆமென். ஆனபடியே பிள்ளைகளை தயவு செய்து ஆமென் கடைசி நாட்கள் நீ கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஜீவஸ்திர பேர் எழுதப்படாமல் இருந்தா நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவோம். நரக கொடியாக்கிரி உள்ளது எழுதப்பட்டது. இந்த வாசம் நம்ம ஆமென். எந்த வசனம்? 20ஆம் அதிகாரம். ஆமென் ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? இரவும் போல சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். எங்க? ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாகிய கள்ளத்தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்படுவார்கள்.
ஆமென். அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க, நரகம் யாருக்கு உருவாக்கப்பட்டது? நரகம் யாருக்குரியது தெரியாதா? சாத்தானும் அவன் தூதனுக்குரிய நரகம். அல்லேலூயா. என்னால் அவன் என்ன ஆளு சேர்க்கிறான், பாவத்தை செய்ய வைத்து அவர்களை தன் பக்கம் சேர்த்து நரகத்துக்கு கொண்டு போகிறான். அந்த கண்ணிலே விழாதபடி இருக்கும்படிதான் சபை நம்மை உபதேசிக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நீங்க பரிசுத்தமாய் வாழ உங்களை காத்துக்கொள்ளுங்க. எதெல்லாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறீங்களோ, எங்கெல்லாம் இடம் கொடுக்கிறீங்களோ அதை விட்டு மனம் திரும்பி சினிமா, சீரியல், ஆபாச இச்சைகள் மற்றும் களியாட்டுகள், மற்ற விதமான எக்ஸெட்ரா 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 இடிசி போட்டுருங்க. எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுங்க. அப்போது உங்கள் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்ட பேர் கிறுக்கப்படாமல் காத்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. எழுமணிப்போம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுத உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடி, நல்ல பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும், இயேசுப்பா என் பேர் கிறுக்கப்பட்டு போகக்கூடாதப்பா, பரலோகத்துக்கு நாம் பிரதியாய் வர வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரங்கள். எல்லாரும் சபை வாஞ்சிக்கிற முக்கியமான ஒன்று இதுதான். எல்லாரும் நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. நல்ல பிதாவே, இந்த இருவேளைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. கேட்ட வார்த்தையின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவீராக. நித்திய ராஜ்யத்தை எங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி கிருபை தாருங்கப்பா. அம்மாயின் கத்தா இசப்பா, இந்த நாளிலும் கூட சபைக்குள்ளே நிற்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, எந்த பேர்களும் கர்த்தாவே, யாருடைய பேராவது விதிய புஸ்தகத்தில் எழுதப்படாமல் இருந்தால் கர்த்தர் தயவாய் மனமிறங்கி எழுதும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எழுதப்பட்ட பெயர்கள் கிறுக்கப்பட்டு போகாதபடிக்கு நீ காத்துக்கொள்ளுவீராக. எல்லாரும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் நடத்துவதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.